வேலூர் இப்ராஹிம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில்? ஏன்னா பாஜக வெற்றி அப்படின்றது இது ஒட்டுமொத்தமான கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒன்றா இருக்கு இல்லையா? ராகுல் வைக்கக்கூடிய விமர்சனத்தில் ரொம்ப நுட்பமான ஒன்று, நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி ஜெயிக்குது, ஆனால் மாற்றி சட்டமன்றத்துக்கு வரும்பொழுது மாற்றி வாக்களிக்கிறாங்களே, அப்போது தேர்தல் முறைகேட்டுக்குள்ள பாஜக ஈடுபட்டிருக்குதா, தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்குதா அப்படின்றது கேள்வி வெளிவரும் இல்லையா? ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு டைலாக் நம்ம தமிழில் நிறைய கேட்டிருக்கோம். அந்த மாதிரி கடந்த 2019 சவுக்கிதார் சோர் ஹே அப்படின்னு சொல்லி திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணார். ஆனால் அது பொய்யான பிரச்சாரம் என்பதை உச்சநீதிமன்றம் அவருக்கு கொட்டு வச்ச பிறகு மன்னிப்பு கேட்டார். பிறகு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, ஓட்டு சோறு ஹே அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறார். ஏன்னா பீகார் தேர்தலில் தோல்வியை சந்திக்க போறோம், அதுக்கு முன்னெச்சரிக்கையா இப்படி செய்யணும்னு. இப்போ இவர் சொன்ன பல விஷயங்கள் பொய் என்பதை தேர்தல் ஆணையம் நிரூபித்த பிறகு தேர்தல் ஆணையம் அந்த நடவடிக்கை எடுத்த பிறகு அதுலேயும் அவர் குட்டு வாங்குவார். இப்போ என்ன அடிப்படையில்னா, நம்ம பிரகாஷ் சார் ஒரு விஷயம் சொன்னார், கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் நிலைமையை பற்றி. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்னால் வைரமுத்து என்கிற பாடலாசிரியர் என்ன பண்ணாருன்னா, இந்துக்கள் 120 கோடி மக்கள் வணங்கக்கூடிய ஸ்ரீராம பெருமானுடைய அந்த மகத்துவமிக்க ஒரு பண்பை ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தினார். அதை இந்துக்கள் எல்லாம் கொந்தளிச்சாங்க. அந்த மாதிரி கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸில் இருக்கக்கூடிய பிஎல்ஏ என்ற இந்த ஏஜென்ட்டுகள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஒரே ஒரு ரூமுக்குள்ளார 80 பேர் இருந்தால் கூட பிஎல்ஏ ஏஜென்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு அதுக்கு தெரியாது. அவங்க என்ன பெரிய பெரிய தலைவர் பின்னால் கூட்டமாக மந்தையாக போவாங்க அப்படின்றத அவர் நினைக்கிறது. காங்கிரஸ்காரர்களையும் சேர்த்து கொச்சைப்படுத்துறாரு. இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர்தல் ஆணையம் தவறு செய்கிறது, பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கிறதுன்னு ராகுல் காந்தி சில விஷயங்களை சொல்றாரு. அதெல்லாம் எப்படி பொய் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் மாதிரி தரையை போட்டு இன்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறதுன்னு அவர் சொல்றாரு. அதில் முதலாவதா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அணுகுண்டு ஆதாரத்தை நான் சொல்ல போறேன் அப்படின்னு. நாங்க கூட பார்த்தோம், என்னப்பா அது அணுகுண்டு ஆதாரம் அப்படின்னு. ஏன்னா கடந்த காலத்தில் ஒரு பெரிய பில்டப் பண்ணுவார் ராகுல் காந்தி, பிறகு பார்த்தா புஷ்ன்னு போயிடும், ஒண்ணுமே இருக்காது. சரி, அப்படிதான் இருக்கும்னு நினைச்சோம். இருந்தாலும் சரி குறிப்புக்கெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தா அவர் என்ன சொல்றாருன்னா, மகாதேவபுரான்ற அந்த சட்டமன்றம் பெங்களூர் சென்ட்ரல் பார்லிமெண்ட் தொகுதியில் இருக்கு, அதுல தான் பெரிய ஊழல் நடந்திருக்கு, அங்க எலெக்ஷன் கமிஷனே ஆதரவாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னாரு. என்ன ஆதரவுன்னா, முதல் போய் சொல்றாரு, அதுல 6 தொகுதி காங்கிரஸ் முன்னிலையில் தான் இருந்தது, ஒரே ஒரு தொகுதியில தான் பிஜேபி முன்னிலையில் இருந்தது. அப்புறம் எப்படி காங்கிரஸ் தோற்கும் பிஜேபி ஜெயிக்கும்? இந்த மகாதேவபுரால இவங்க கள்ள ஓட்டுகள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மை என்னன்னா, அந்த பாராளுமன்ற தொகுதியில 4 சட்டமன்றத்தில் பிஜேபி தான் முன்னிலையில் இருந்தது, 3 சட்டமன்ற தொகுதியில தான் காங்கிரஸ் முன்னிலையில் இருந்தது. இது ஆதாரம். ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் முடிச்சிடுறேன். சகுன் ராணி அப்படின்னு ஒருத்தர், அவங்க 2 ஓட்டு போட்டாங்க, ஒரே பூத்துல 2 ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு ஆதாரத்தை காட்டுறாரு. சம்பந்தப்பட்ட சகுன் ராணியை பேட்டி கொடுத்துட்டாங்க, நான் ஒரே ஒரு ஓட்டு தான் போட்டேன், ராகுல் காந்தி பொய் சொல்லுகிறார் அப்படின்னு. அதுக்கடுத்து இந்த 2 டிக்கு போட்டதை அவர் காட்டுறாருல, தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது இவர் காட்டுவது தேர்தல் ஆணையத்தின் ஆவணமே அல்ல அப்படின்னா என்னவா இருக்கணும்? ஒண்ணு அது ஃபேப்ரிகேட்டடா இருக்கணும், அல்லது அது ஃபோர்ஜரியா இருக்கணும். இதுதான் தவிர அது ஆவணம் இல்லாமல் அவர் காட்டுறாரு. மூணாவது நான் சொல்லிடுறேன், இல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சொல்றாருல, அதாவது 5 தொகுதியில காங்கிரஸ் முன்னிலை, ஒரே ஒரு தொகுதியில தான் பிஜேபி முன்னிலை. அப்படி இல்ல, அது பொய். ஆனால் உண்மையாகவே மகாராஷ்டிராவில் தூலே பாராளுமன்ற தொகுதியில மாலேகான் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்றத்தில் மட்டும் காங்கிரஸ் முன்னிலை வகிச்சது. மற்ற 5 பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் முன்னிலை வகிச்சது. ஆனால் அங்க காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது. அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்க இதை சொல்லல, தேர்தல் ஆணையம் ஏமாத்திருச்சு, தேர்தல் ஆணையம் பொய் சொல்லி சொல்லல. நாங்கள் ஜனநாயகத்தை, தேர்தல் ஆணையத்தை மதிக்கிறோம். அடுத்து ஒரே நிமிஷம், இந்த கடந்த பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற 2014 இருந்து இன்றைய டேட் வரை பல கடுமையான விமர்சனங்களை பாஜக அரசின் மேல இருக்கு இல்லையா? ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வெற்றியை ஈட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றதான இதனுடைய மையமான பொருளா மாறுது. ஜிஎஸ்டியால நேரடியாக சிறு குறு தொழில் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. டெல்லியில் நடந்த அந்த 3 வேளாண் திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிரான மிக கடுமையான போராட்டம், இந்த அதிருப்தி அலைகள் எல்லாம் தாண்டி பாஜக மீண்டு ஜெயிக்குது அப்படின்றப்போ இதுக்கு பின்னாடி இயல்பான
மக்கள் ஆதரவோடு தான் ஜெயிக்குதா அப்படின்ற ஒரு கேள்விதானே எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. தமிழகத்துல பெரிய ஆளுமை கலைஞர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகு தொடர்ந்து அவர்தான் வெற்றி பெற்றார். அவர் இருக்கும் வரை அவர்தான் வெற்றியின் நாயகனாக இருந்தாரே தவிர கலைஞர் அவர்களால் அந்த திமுக கட்சியை கரையேற்றவே முடியல. அப்படித்தான் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்களின் தலைவராக இருப்பதால் தொடர்ந்து வெற்றி பெறுகிறாரே தவிர இவர்களுடைய பொய்யான வாதங்களை அவதூறுகளை இந்த மக்கள் நம்புவதில்லை என்பதை உங்களுடைய கேள்விக்கு பதிலா வைக்கிறேன். இரண்டாவது, ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது அப்படின்னா இவர் என்ன பண்ணணும்? நாங்க இந்த எவிடன்ஸ் வச்சிருக்கிறோம், இதை தேர்தல் ஆணையத்தில் சப்மிட் பண்றோம், இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லணும். அதை சொல்லாம போற போக்க பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லிட்டு போனா இது என்ன நியாயம்? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பண்ணலாமா? நான் அடிப்படையில் கேட்கிறேன். தேர்தல் ஆணையம் இன்றைக்கு கர்நாடகாவிலிருந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கு. நீங்கள் எதையெல்லாம் சொன்னீர்களோ அந்த தகவலை எங்க இடத்துல கொடுங்க, இதை நாங்க சரி பார்த்து உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம், நீங்க எவ்வளவு பொய் பேசிருக்கீன்றதுக்கு ஆதாரத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. இப்ப இவர்கள் எழுத்து மூலமா தரணும். திரு ராகுல் காந்தி அவர்கள் தருவாரா? தரமாட்டார். எழுத்து மூலமாக தந்தால் ஆவணத்தை பொய்யாக இவர் சித்தரிக்கிறார் என்று மீண்டும் நீதிமன்றத்துக்கு போய் தண்டனையை அனுபவிப்பார். அவர் ரொம்ப ஓபனா சொல்றார் இல்லையா? என்ன ஓபனா சொல்றது? நான் திரும்ப கேக்குறேன். டாட் டாட் போட்டு ஸ்டார் போட்டுல ஒரு அட்ரஸ் கொடுக்கப்படுது. இந்த மேஜிக்லாம் நீங்க மக்களுக்கு முன்னாலும் ஊடகத்துக்கு முன்னாலும் காட்டி நீங்கள் ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். தேர்தல் ஆணையம் உங்களுடைய ஆதாரத்தை கொடுங்க, அது உண்மையா அல்லது ஃபோர்ஜரியா நாங்க நிரூபிக்கிறோம் சொன்னா அந்த நோட்டீஸ் அனுப்புறதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல. அதுக்கு அடுத்து குறைஞ்சபட்சம் அவங்க அந்த களத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க அப்படின்ற கோரிக்கைகள்லாம் கூட முன்வைக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் செய்யலாம்ல. நீங்க தேர்தல் ஆணையம் எதுவெல்லாம் செய்ய வேண்டுமோ கடந்த காலத்தில் எதையெல்லாம் செய்திருக்கிறதோ அதை இனிமேலும் செய்யும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா இவர் தேர்தல் ஆணையத்தை மிரட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்க எல்லாம் வந்து விட மாட்டேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி எப்ப நீங்க முதல்ல ஜெயிச்சு வாங்க. நீங்கள் 95 முறை தோல்வியை தழுவிய மகா தலைவர் திரு ராகுல் காந்தி இவர் வந்து தேர்தல் ஆணையத்தை இன்னைக்கு மிரட்டுவது என்பது நகைப்புக்குரியதா இருக்குது. நான் கேட்கிறேன், அடிப்படையில இந்த 2024 தேர்தல் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்றாங்க, ஓட் சோர் அப்படின்னு சொல்றாங்க. நான் அடிப்படையில் கேட்கிறேன், 50 தொகுதி பாராளுமன்றத்தில் கூட வெற்றி பெற முடியாத நீங்கள் நாங்க ஓட் சோர்னு சொல்லக்கூடிய வேலையை செய்திருந்தால் இன்னைக்கு எப்படி நீங்க 99 தொகுதி காங்கிரஸ் வெற்றி பெற்றிருப்பீர்கள்? அப்ப 99 தொகுதி நீங்கள் வெற்றி பெற்றதிலிருந்தும் 303 இருந்து ஒரு ஜனநாயக கட்சி 3வது முறை வரும் பொழுது 240 பாஜக வரும் பொழுது கூட இங்க யாருமே ஓட் சோர் இல்ல. அப்ப ஜனநாயகத்தில் மக்கள் முடிவு செய்யறாங்க. அந்த உண்மையினாலதான் இன்னைக்கு 99 தொகுதி வென்ற பிறகு கூட இவர்கள் முழுசா 3 டிஜிட்ல வர முடியல. அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், நீங்கள் எப்பொழுது அதிகமான இடங்களில் வெற்றி பெறுகிறீர்களோ அப்போ இது யாரும் திருடல, ஜனநாயகத்தில் உங்களையும் சில மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற உண்மையை ராகுல் காந்தி மறுக்கிறார். கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எஸ்ஐஆர்னு இருக்கு பீகார்ல இப்ப இதை கொண்டுட்டு வராங்க. பிரகாஷ் சார் கூட அடிக்கடி சொன்னார் இல்லையா, அதுக்கு சொல்ல வரேன். நீங்க எஸ்ஐஆர் விஷயத்துல தான் இந்த பூதாகரத்தை கிளப்புகிறீர்கள். பீகார்ல தோல்வி வரணும் கிளப்புறீங்க. பீகார்ல 60 லட்சம் வாக்காளர்கள் இல்லை என்று சொன்ன பொழுது அங்க இருக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி கூட ஆம் இதில் குளறுபடி இருக்கிறதுன்னு தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு போய் கொடுக்கல. சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிஎல்ஏ சொல்லக்கூடிய ஏஜென்ட்டுகள் யாரும் கூட புகார் கொடுக்கல. ஏன்னா மத்திய அரசு கொண்டு வந்து அங்க திணிக்கல எஸ்ஐஆர். மத்திய அரசுடைய ஆட்கள் டெல்லியில இருந்து அங்க வரல. அதே பீகார்ல இருக்கிற கலெக்டர், அதே பீகார்ல தாசில்தார், அதே பிஎல்ஏ ஏஜென்ட், அதே காங்கிரஸ்காரர்கள், அதே பிஜேபி காரர்கள் இவங்க தான் இருக்கிறாங்க, இவங்க தான் பாக்குறாங்க பொழுது இப்படித்தான் இவர்கள் ஒழுங்காக பார்க்காம தோல்வி முகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு பாஜக மீது அவதூறை பரப்புகிறது. தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்படுகிறது. நிச்சயமாக பீகார் தேர்தலிலும் பாஜக வெல்லும்.